வணக்கம். நாங்களோட பாதி பேச இன்றைக்கி 89வது நாள் முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. பயங்கரமான ஒரு கண்டென்ட்டு. இன்றைக்கி அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு யார் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்கிற ஒரு பயங்கரமான டாஸ்க். இந்த டாஸ்க்கில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுற மேட்டர் வந்து பயங்கரமாக நடக்கும். ஸோ நேற்றே வந்து ட்விட்டரில் ஆல்ரெடி போட்டாங்க. சாண்ட்ரா வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ப்ரெஷருக்குள்ளாகி உள்ளேருந்து வெளியே தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணி பேனிக் அட்டாக்லாம் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கமருதீனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உரண்டு இழுத்துருக்குறாங்க, வந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது கமருதீன் அண்ட் பார்வதி 2 பேரும் சாண்ட்ரா வந்து வண்டியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக டியூன் பண்ணி விட்டது வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை டியூன் பண்ணிவிட்டு அவன் இஷ்டத்துக்கு பேசுவான். அது அடுத்த விஷயம். சாண்ட்ரா தான் ஃபஸ்ட்டு வந்து வார்த்தையை விட்டுருக்குறாங்க. அவன் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொன்னதுக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா என்னது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சொல்லலை, நான் சுத்தலை அப்படிங்கிற மாதிரி பொறுக்கின்னு சொன்னாலே நான் பொறுக்கிட்டு இருந்தேன், நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்க, பாரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் கேட்டால் வெளியே வருது பாருன்னு சொல்லி வந்து பார்வதி சொல்ல, இப்படி மாற்றி திட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆக பார்வதி வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா சாண்ட்ரா தான் தேவையில்லாமல் வார்த்தை விட்ட மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இது ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாதிரி இருக்குது. சும்மாவே இந்த பயவுள்ள வந்து தையத்தக்கான்னு குதிப்பான். இப்போ வந்து காலில் சலங்கி கட்டி விட்டிங்கன்னா இன்னும் என்னென்ன குதிச்சிருப்பான், கண்டமேனி குதிச்சிருப்பான், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன வார்த்தைகள் விட்டாங்க, நிறைய மியூட் வேறு போட்டிருக்காங்க. பொறுக்கிட்டு இருந்தால் நீ பார்த்தேன்னு கேட்டால் பொறுக்கிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மியூட் போட்டு விட்ருக்காங்க. அது என்ன வார்த்தைகளில் பேசினாங்க அப்படின்னா தெரியல. கெட்ட வார்த்தை என்னமோ பேசிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களோட இஷ்டம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கூட கொஞ்சம் காமெடியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே உட்காந்து இவன் என்னென்னா விக்ரம் சொல்கிற மாதிரி, விக்ரம் இந்த பெருமாள் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல கூட பார்த்தீங்களா லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணி லவ் கண்டென்ட் பண்ணி சர்வே பண்ணிக்கிறோம், விட்டு தொலைங்களேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறான். ஸோ அந்த ஆங்கிளில் பேசிட்டு போய் கிண்டல் பண்ண போயிட்டு அப்படியே ஸ்போர்ட்டிவாக கொண்டு போயிருந்தால் அது ஒரு கேம் வேறமாக இருந்திருக்கும். அது கடைசி நேரத்தில் வந்து புஷ் பண்ணி தள்ளும்போது கூட என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டிவ்னஸோடையே தள்ளிட்டு இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. வார்த்தைகளை விட்டு இரிட்டேட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு உண்டான வேலையை செய்கிறது தான் ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆடியன்ஸுக்கும் அது ரொம்ப பெரிய இம்பாக்டை வந்து உருவாக்கும். என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பார்க்குற ப்ரோக்ராம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறலாம் பார்த்தா குழந்தைங்க பார்க்குற மாதிரியே இருக்குது. பெரியவங்க வந்து பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அப்போ குழந்தைங்க பார்த்தா இன்னும் வந்து பொல்லிட்டு தான் ஆகும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்லிட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இன்றைக்கி சம்பவங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து 4 ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ப்ரோமோலையும் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் காலையில் ரொம்ப பொறுமையாக தான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. எவன் என்னென்ன பேசிட்டு இருக்கானே இன்னும் முழுசாக வந்து கண்டென்ட் வரல. கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுது. இப்போலாம் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கான இடத்த நோக்கி நகர்ந்து வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 10 மணி ஆகி போயிடுது. 12 மணிக்கு மேலே தான் இவனுக்கு நார்மல் மோடுக்கே வராங்க. அதனால் இவனுக்கிட்ட வந்து கண்டென்ட் பெருசாக எதிர்பார்க்க முடியல. அப்படியே கண்டென்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்க, பார்வதி உட்காந்து சாண்ட்ராட்ட உட்காந்து கமருதீனை பற்றி பேசிகிட்டு இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 2 நாளா 3 நாளைக்கு முன்னாடிங்க வந்தவனே கேட்டால் கமருதீனை பற்றி அவ்வளோ வன்மத்தை கொட்டியாச்சு, என்னது அப்புறம் விக்ரமை பற்றிலாம் பேசியாச்சு, எல்லாம் சாண்ட்ராட்ட பேசி முடிச்சோன்னே இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை போட்டு மிதிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான விஷயமாகவும் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது, குறிப்பாக இது வரைக்கும் பிக் பாஸோடைய வரலாற்றிலேயே கமருதீன் அண்ட் பார்வதி மாதிரியான ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்த ஜோடி கிடையாது. இந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே இருக்கிற லவ் ஜோடி நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான உருட்டெல்லாம் உருட்டிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு மட்டுமே ஒரு என்ன சொல்கிறதுனா, தலைவன் தலைவி படம் கூட கிடையாது. இது தலைவன் தலைவி படத்தில் வந்து அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு லவ் இருக்கும், கோர் கண்டென்ட். இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டில் வந்து 2 பேரும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆட்கள் முன்னாடியே வந்ததில்லை, இதுக்கப்புறமேட்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே வந்தால் கூட இது மாதிரி 89 நாட்கள் கடங்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை செய்து முடிச்சதுக்காகவே நம்ம வந்து பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பார்வதி தான். பார்வதியோட டாக்ஸிட்டி தான் நம்மளுடைய கமருதீனோட டாக்ஸிட்டியை வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணி காட்டியிருக்கு. 2 பேருடைய டாக்ஸிட்டி சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த பீக்குக்கு வந்ததை நம்ம ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கணும். கூட சேர்ந்து வந்து நம்மளும் அந்த நம்மளோட டாக்ஸிட்டி வந்து வச்சு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட சாண்ட்ராவுக்கு கமருதீன் பார்வதி 2 பேரும் சேர்ந்து ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறது ரொம்ப திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு. இது எந்த லெவல் ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்க. நானும் லைவில் பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.